வணக்கம் நண்பர்களே. நிதி மேலாண்மை என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எப்படி பணத்தை நிர்வகிப்பது அப்படிங்கிறது. இப்போ அதை விட அடுத்த விஷயமாக பணத்தை மேலாண்மை பண்ணுவதில் சில நுணுக்கங்கள், சில டிப்ஸ், சில ஆலோசனைகள், சில ஸ்ட்ராட்டஜிஸ், இது என்னோட அனுபவத்தில் நிறைய நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். அப்பப்போ ஒன்று ரெண்டு இங்கே ஃபேஸ்புக்கில் போடுறோம், பட் எல்லாரும் ரீச் ஆகலை. அதை ஒரு வெபினாராக கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் கோர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது அந்த ஒரு இந்த கோர்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு இதுக்காக நீங்கள் சேர முடியாது. சீப்பாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சேர முடியாது, அல்லது மலிவாக இருக்குங்க சேர முடியாது. அந்த கண்டென்ட்ஸ் என்ன, உண்மையிலே நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா, லாபகரமாக இருக்குமா, அது உண்மையிலே வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமா, நீங்கள் கண்டிப்பாக தெரியணும் எந்த கோர்ஸ் சேர்றதுக்கு முன்னாடியும். சார், நீங்கள் நான் எந்த கோர்ஸில் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், நிதி பற்றிய ஒரு நுணுக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்க முன்னாடி உள்ள விஷயங்கள் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பவர் பாயிண்டாக நான் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ண போகிறேன்னு நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 minute. ரைட். இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ரைட். ஒரு இது அறிமுக உரை தான். நான் கோர்ஸ் தனியாக நடத்த போகிறேன். இது ஒரு அறிமுக உரை தான். இப்போ நிதி பற்றிய நுணுக்கங்கள் அதான். வந்து பேசிக்காக நிறைய பேருக்கு சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களே தெரியல. அடிப்படை, ரொம்ப அடிப்படையான விஷயம். சில விஷயங்கள் சேமிப்பாக பார்க்கணும், சில விஷயங்கள் முதலீடாக பார்க்கணும். ரெண்டையும் குழப்பிக்கூடாது. சேவிங்ஸ் என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம், எவ்வளோ நெசசிட்டி இருக்கும். ஒருத்தர் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தொகை கவர் பண்ணலாம் நிறைய பேர் தெரியாது. ரொம்ப பேர் ரொம்ப குறைந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. சிலர் ரொம்ப தேவைக்கு அதிகமாகவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக ஒரு நபருக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி அதை எப்படி அணுகிறது, அது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ரெகுலர் இன்சூரன்ஸ் வேற இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. ஓரளவுக்கு நம்ம ரெகுலர் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸாக கவர் பண்ணோம். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எமர்ஜென்சி கேஷ் என்பது நிறைய பேருக்கு வைத்துக்குள்ளே வேலை வீட்டில். அந்த எமர்ஜென்சி கேஷுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்ன, வாட் இஸ் நெசசிட்டி ஃபார் கீப்பிங் சம் எமர்ஜென்சி கேஷ், அது எவ்வளோ வைத்துக்கொள்ளலாம், அதை பற்றி அந்த கோர்ஸ் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வருமானம் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது. சர்ப்ளஸ் ஆகிறது, சர்ப்ளஸ் இருக்கணும். சர்ப்ளஸ் இல்லையா, அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குண்டான நுணுக்கங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு கணக்கில் ஒவ்வொரு செலவையும் நீங்கள் கணக்கு போட்டு எழுதுறீங்களா, ரிஜிஸ்டர் போட்டு எழுதுறீங்களா, நோட் புக் போட்டு எழுதுறீங்களா, டைரியில் எழுதுறீங்களா? கண்டிப்பாக எழுதணும். அதை எழுதுறதுனால என்னென்ன பலன்கள், நீங்கள் வருமானம் ஒரு ஒன்று ரெண்டு தான் நீங்கள் யோசிக்கலாம். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், 10 15 பலன்கள் இருக்குது ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறதுனால. பட்ஜெட்டிங்னா என்ன, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒரு நாடே பட்ஜெட் போடுகிறது. பட்ஜெட் போட்டுமே அவங்களுக்கு துண்டு விழுது. நம்ம பட்ஜெட்டே போடாமல் இருந்தோம்னா ஆகும். பட்ஜெட்டிங் ஏன் அவசியம், அதை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி பெறுவது எப்படி, நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் சேவிங்ஸ்லேயே அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. சேவிங்ஸ்லேயே 30 லட்சம் 50 லட்சம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சேவிங்ஸில் வைத்துக்கொண்டே ஃபிக்ஸட் டெபாசிட் பெறுவது எப்படி, எனக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், ஏடிஎம் போயிருந்தாலும் எடுத்துக்கலாம், செக் வந்தாலும் பாஸ் ஆகும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுனாலும் பாஸ் ஆகும், இசிஎஸ் வந்தாலும் பாஸ் ஆகும். ரைட். ஆனால் எனக்கு எஃப்டி வட்டி வரணும், அதுக்குண்டான நுணுக்கம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ளாட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நுணுக்கத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா பல லட்சம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பல லட்சம் அஷூர்டாக நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளாட் என்பது அதனோட அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, வீட்டோட மதிப்பு. அப்போது அந்த ஃப்ளாட்டை வச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க அந்த அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கணும். ஆனால் வாழ்க்கை முழுக்க கிடைக்கல. அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த ஃப்ளாட் உங்களுக்கு பெரிய ஒரு சொத்தாக உங்களுக்கு மாற்றி வரும். அது அப்ரிசியேஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நுணுக்கத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னி ரேட்டில் தெரியாதனால கிடைக்கல. லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்த மக்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
கடன் வாங்க போனோம். கடன்ல பேசிக்காக கேட்க வேண்டிய விஷயம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டா, டிமினிஷிங் இன்ட்ரெஸ்டா, இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, எது லாபகரமானது, எப்படி பார்கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வாழ்க்கை முழுக்க எனக்கு இப்போ பேங்க் டெபாசிட் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது ரிட்டையர்ட் அண்ட் பேங்க் டெபாசிட் வச்சிருக்காங்க. பேங்க் டெபாசிட்ல இன்னைக்கு 1 இயர் தான் உங்களுக்கு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரான். ஏன் 5 இயர்ஸ்க்கு அதிகமாக தர மாட்டேங்கிறான்? ஏன் நிறைய பேங்க்ல 10 இயர்ஸ் டெபாசிட்டே வச்சுக்கல? பேங்க் ரேட்டு குறைய போகிறது, சந்தேகமே கிடையாது. எனி டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்த ஒரு நாடுகளில் பேங்க் டெபாசிட் குறையும். அப்போ ரிட்டையர்டு பீப்புளுக்கு பேங்க் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய வருமானம் குறையுமா இல்லையா? வருமானம் குறைஞ்சா எங்கே போவாங்க? செலவை குறைக்க முடியாது, செலவு கூட்டிகிட்டு போகும். அப்போது வாழ்நாள் முழுக்க எனக்கு எந்த வட்டியும் குறையாம வாழ்நாள் முழுக்க அதே ஃபிக்ஸட் ரேட்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பேங்க்கில் போட்டு போட்டு அப்போ போகிறாங்க, ரினியூவல் பண்ணுறாங்க. போன தடவை போட்ட ரேட்டை விட இந்த தடவை ரினியூவல் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கிறது. போன தடவை பேங்க் டெபாசிட்லாம் சேர்த்து உங்களுக்கு 16,000 வட்டி வந்திருக்கு அப்படின்னா 1 இயர் கழிச்சு பாருங்கள், 16,000ங்கிறது 14,000 இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள், 12,000 இருக்கும். ஸோ டெபாசிட்ல வட்டி வருமானம் குறைந்து கொண்டே தான் வருகிறது. ஆனால் ரிட்டையர்டு பீப்புளுக்கு வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வழிகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்க்கை முழுக்க அதே வட்டி கிடைப்பதற்கு என்ன வழிகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, எனக்கு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தாருக்கும், இப்போ எனக்கு அப்புறம் என் மனைவிக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ என்னோட நீண்ட காலம் அவங்க வாழ போகிறாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கை முழுக்க அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும். என் மனைவிக்கு இல்லை அப்படின்றால் என் பெண்ணுக்கோ என் மகனுக்கோ நான் இன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கேனோ அவன் வாழ்க்கை முழுக்க, நம்ப முடியாத விஷயம், இன்னைக்கு நீங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை உங்கள் வாழ்க்கைக்கு அப்புறம் உங்கள் மகனோ மகளோ அவர்களது வாழ்க்கை முழுக்க அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு என்ன நுணுக்கம், என்ன ஸ்ட்ராட்டஜி, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது மிகப்பெரிய, ஏன்னா நம்ம இப்போ 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிறோம். இதை தாண்டி நம்ம குழந்தைக்கு பேர்ல இருந்தா அவங்களே ஜாயிண்டா போட்டு விட்டுருந்தா அவங்க வாழ்க்கை முழுக்க அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹோம் லோனில் 2 வட்டி இருக்குது. ஃபிக்ஸட் ரேட் ஒன்று இருக்கு, ஃப்ளோட்டிங் ரேட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியணும். எந்த நேரத்தில் நீங்கள் ஃபிக்ஸட் ரேட் எடுக்கணும், எந்த நேரத்தில் ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்கணும், இதில் உள்ள வித்தியாசங்கள் என்ன, பலன்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோம் லோன்லேயே லோன்னு தனியாக இருக்குது. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குது. இந்த 20,000த்துக்குள்ள வட்டி சேவிங்ஸ் வட்டி தான் தரப்போகிறது. 2.25% இல்லை 3% தான். ஆனால் ஹோம் லோனுக்கு 8.5%, 9%, 10% கொடுக்குறீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைத்திருந்தாலும் அந்த 20,000 நான் 10 நாளைக்கு வச்சுருக்கேன். 20,000த்துக்கு என்னுடைய ஹோம் லோனில் 10 நாளைக்கு 20,000த்துக்கு வட்டியை குறைப்பீங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 50,000 வச்சுருக்கிறீங்க, 15 நாளைக்கு 50,000 அப்படியே இருக்கிறது. ஆனால் உங்களோட ஹோம் லோன் அக்கௌண்ட்டில் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற 50,000த்துக்கு 15 நாளைக்கு ஹோம் லோனில் 50,000த்துக்கு வட்டியை குறைப்பீங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் தெரியாது. அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் தெரியணும், அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஹோம் லோனோ வேறு ஏதோ இது இஎம்ஐ எனக்கு கட்டிகிட்டு இருக்கிறேன். இஎம்ஐ ஃபாஸ்ட்டாக அந்த லோன் முடிவதற்கான நுணுக்கங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ பேமெண்ட் பண்ணுங்கள், முன்னாடி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், நடுவில் கட்டி விட்டுருங்க அப்படிமா. நான் ஈஸியஸ்ட் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அந்த டெக்னிக்கை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 4 மாதம், 4 வருடம் லோன் இல்லை 3 வருடம்னா 3 மாதத்துலேருந்து 4 இன்ஸ்டால்மெண்ட் கம்மியாகிவிடும், குறைந்து விடும். 48 மாதங்கிறது 45 மாதத்திலே குறைந்து விடும். அதுக்கு என்ன சார் நுணுக்கம், அதையும் நான் உங்களுக்கு கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஹோம் லோனுக்கு இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதே நேரத்தில் நான் அசட் பில்டப் பண்ண முடியுமா? எப்படி சார் முடியும்? நான் ஹோம் லோனுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கட்டுறதுக்கு. அப்போ அசட் ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா? ஹோம் லோன் முடிகிற நேரத்தில் எனக்கு ஒரு 40 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் கிடைக்குமா? கண்டிப்பாக டெக்னிக் இருக்குங்க. தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. அது தெரிஞ்சால் ஹோம் லோன் முடிகிற நேரத்தில் கையில் 20 லட்சமோ 50 லட்சமோ கையில் இருக்கும், அசட் இருக்கும். அது சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கன்சியூமர் ரேட்டத்தில் லோனில் வாங்குறாங்க, பர்சனல் லோன் வாங்குற மாதிரி இல்லை, லோன் பஜாஜ் அந்த ஃபைனான்ஸ் அந்த ஃபைனான்ஸ் இந்த ஃபைனான்ஸ் நிறைய இஎம்ஐ கட்டலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் யாரும் பார்ப்பதே இல்லை. அந்த நிறுவனத்துக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன நஷ்டம், அந்த விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. இப்போது இதில் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு பல மடங்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான் இந்த இது. இது பிராரம், இந்த ஸ்ட்ராட்டஜி பிராரம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஒன்லி 700. இந்த கோர்ஸுக்குள்ள ஃபீஸ் வேறு. இது நீங்கள் சேரலாம் சேராமல் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் சேஃப், 100% அந்த பணம் சேஃப். இனி டேட்டில் 700 ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 700 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில்
வருஷத்துக்கு குறைந்தது 1000 ரூபாய் சேமிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அஷூர்டா நான் தரேன். அஷூர்டா நான் சொல்கிறேன். எனக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, என்னிடம் இன்வெஸ்ட் பண்ணல, நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது 100% சேஃப். எப்போ வேணாலும் திருப்பி எடுத்துக்கலாம் அந்த பணத்தை. ரைட்டா? ஆனால் வருடத்துக்கு வருடம் உங்களுக்கு 1000 ரூபாய் சேமிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் பல வருஷமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி சார் 700 ரூபாயில் எப்படி சார் 1000 ரூபாய் கிடைக்கும் வருஷத்துக்கு? கிடைக்கும். தெரியலை உங்களுக்கு? சரி, அமேசானில் போய் வாங்குறீங்க. நீங்கள் போய் வேணுங்கிற பொருள் எதுனா தேடுறீங்க. அந்த ப்ரைஸ் வந்து 30% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட்னு போடுறான். இல்லைன்னா டுடேஸ் டீல்ஸ்னு போகிறீங்க. இன்னைக்கு என்னென்ன டீல் இருக்குன்னு பார்க்குறீங்க. அதில் உள்ள விஷயங்கள் மட்டும்தானே உங்களுக்கு தெரிகிறது. நான் இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். அமேசானில் எந்த பொருள்லாம் 80% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, எந்த பொருள்லாம் 90% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, நார்மலாக நீங்கள் Amazon.in போனீங்கன்னா தேடினா கிடைக்காது. ஏனென்றால் யார் விளம்பரம் பண்ணுறாங்களோ, யார் அதிக முன்னுரிமை, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களோட ப்ராடக்ட் தான் முதல்ல வருமே தவிர, யார் 80% 90% சீப்பாக கொடுத்துருக்கானோ அது வந்து முன்னாடி வராது. நம்ம பார்க்கவே முடியாது. அதை பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அமேசானில் அதே பொருள் இன்னொரு 800 கொடுத்துருப்பான், இன்னொரு இடத்துல 600 எனக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டெக்னிக் எனக்கு தெரியும். 200 எனக்கு லாபம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் எனக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு அமேசானில் வாங்கும் பொழுது. ஏன்னா எனக்கு அந்த டெக்னிக் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்றால் யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ விளம்பரத்துக்கு, அவங்களோட பொருட்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்கும்போது முதல்ல கிடைக்கும். நீங்கள் 20வது பக்கம், 30வது பக்கம், 40வது பக்கம்லாம் தேடி போக மாட்டீங்க. ஆனால் ஈஸியாக நான் சொல்கிற டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா 80%, 90%, 70% அந்த டிஸ்கவுண்ட் உள்ள ஐட்டங்கள் மட்டும் தனியாக சூஸ் பண்ணி தரதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, டிஸ்கவுண்ட்ஸ், பார்கென், நெகோசியேஷன், இதிலெல்லாம் வந்து என்னென்ன நுணுக்கங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜூம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஜூம் இப்போ நான் பேசுகிறது ஜூம் மூலமாக தான் நான் பேசுகிறேன். நான் மாதத்துக்கு 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த டியூரிங் கோவிட் பீரியடில் நான் ஜாயின் பண்ண வீட்டில் இருந்து தினசரி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு நுணுக்கம், அந்த நுணுக்கத்தை நான் பயன்படுத்துறதுனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய சேமிப்பு லாபம் அப்படின்னு கேட்டால் 50% டிஸ்கவுண்ட் எவ்ரி மந்த். எனக்கு 16லேருந்து 17, இப்போ $18 எனக்கு மாதத்துக்கு இப்போ இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். அதனால் எனக்கு சேமிப்பு $9.23 என்ன தான் எனக்கு பெர் மந்த்து. கிட்டத்தட்ட ஒரு $9 எனக்கு லாபம். எத்தனை மாதங்களாக? கிட்டத்தட்ட 6 வருடங்கள். 6 வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 72 மாதங்கள் இன்ட்டு $9 எனக்கு எவ்வளோ லாபம் பாருங்க. இப்போ இந்த டெக்னிக் எல்லாரும் யூஸ் பண்ண முடியுமா? அப்போ ஜூமுக்கு மட்டும்தான் இல்லை, அதான் புரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்களில் கிட்டத்தட்ட 60% பொருட்களுக்கு இது போல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணால் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். சாதாரணமாக வெளியே அந்த டிஸ்கவுண்ட் தெரியாது. இந்த நுணுக்கம் தெரிந்தால்தான். எல்லா பொருட்களும் கிடைக்கல, சில 60 to 70% பொருட்கள் கிடைக்கும். இது தெரிந்தால் எவ்வளோ லாபம். வாழ்நாள் முழுக்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நான் வாழ்நாள் முழுக்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கேன். நான் அமேசானில் பொருளுமே எனக்கு அந்த விஷயம் எனக்கு கிடைக்குதான் நான் தேடி பார்த்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் பெனிஃபிட்டிங். அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கிரெடிட் கார்டில் என்ன மெரிட்ஸ், என்ன டிமெரிட்ஸ்? மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுனால எங்கெல்லாம் லாபம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுல எங்கெங்கெல்லாம் நமக்கு நஷ்டம், அந்த விஷயங்களையும் தெரியப்படுத்தணும். கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன, அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படி, அதனால் லாபம் அடைவது எப்படி. கிரெடிட் கார்டில் ஓவர் டிராஃப்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எந்த விஷயத்தில் மோசம், எவ்வளோ வட்டி சார்ஜ் பண்ணுறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழிகள். கிரெடிட் கார்டில் இருக்கும் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு லிமிட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குது, ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போனஸ் பாயிண்ட்ஸை மட்டுமே அக்குமுலேட் பண்ணுற கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் என்ன லாபங்கள், அது பண்ணலாம். இப்போ ஃபிசிக்கல் ஷேர்ஸை டிமார்ட் ஷேரை மாற்றுறதுக்கு நிறைய பேர் மாற்றாம வீட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. க்ரோர்ஸ் ஆஃப் மணி மக்கள் வந்து ஷேர்ஸ்லேயே வச்சுட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் ஷேர்ஸை பேப்பர் சர்டிஃபிகேட்டாக இருந்துட்டு இருக்கு. அப்பாவோடதோ தாத்தாவோடதோ அப்படியே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது டிவிடன்னு இப்போ வராது. ஆனால் அது க்ரோர்ஸ் ஆஃப் ஒர்த் ஆஃப் மணி. அது நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரியல. அதை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சார், டிமேட் அக்கௌண்ட் மாற்ற ப்ரொசீஜர் என்ன, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, பிப்ரவரி வரைக்கும் தான் அந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ராசஸ் ஆரம்பித்தா 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். அதை விட முக்கியமான விஷயம், சார் இன்னைக்கு நான் டிமேட் அக்கௌண்ட் மாற்றினா எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வருமா? எனக்கு இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஒர்த்தான ஷேர்ஸ் மார்க்கெட் வேல்யூ 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் 50 லட்சத்துக்கு நான் டேக்ஸ் கட்டணுமா? இல்லை, அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது.
அந்த நுணுக்கம் தெரிஞ்சுக்கிட்டா கன்சிடரபிளாக டேக்ஸ் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் குறையும். அந்த நுணுக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃபிசிக்கல் ஷேர்ஸ் மாற்றுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்டா? அடுத்து மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். வாழ்க்கை முழுக்க அந்த மினிமலிசம்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணால் நமக்கு பல வகையில் லாபம். இது கஞ்சத்தனம் இல்லை, சிக்கனம். ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குது. இன்னும் நிறைய இன்புட்ஸு உங்களுக்கு அந்த கோர்ஸில் நான் கொடுக்குறேன். அப்போ ரெண்டு விஷயமா நான் பண்ண போகிறேன். வந்து இது எல்லாத்துக்கும் விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் வாழ்க்கையில் எவ்வளோ லாபம் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ சேமிப்பு கிடைக்கும். அந்த சேமிப்பில் நாட் ஈவன் 2% யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஃபார் திஸ் கோர்ஸ். அப்போ இதை வந்து ஒரு நாள் வெபினார், 2 நாள் வெபினார் நான் நடத்த போகிறேன். அந்த வெபினாரில் போனால் டைரெக்டாக நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண நான் பேசுகிறது கேட்கலாம். அதுக்கு வந்து 1000 ருபீஸ் சார்ஜ். டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன். 2 நாள் கோர்ஸாக நடத்த போகிறேன். சரி, எனக்கு நீங்கள் பேசுறது வேண்டாம், ரெக்கார்டிங் எனக்கு அட்டன் பண்ணுற டைம் இருக்காது, பிஸியாக இருப்பேன் அப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப் கோர்ஸ் நடத்துகிறேன். வாட்ஸ்அப்பில் ஆங்கிலத்தில் ஒரு பேட்ச் நடத்துகிறேன், தமிழில் ஒரு பேட்ச் நடத்துகிறேன். நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபீஸ் வந்து வெறும் 499 தான். உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வாட்ஸ்அப் கோர்ஸு ஆங்கிலத்தில் நடத்த போகிறேன், தமிழ்லையும் நடத்த போகிறேன். 21 நாட்கள் எல்லா டிப்ஸுமே நான் கொடுத்துட்றேன். வெறும் 499 தான். ஆனால் பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தால் எனக்கு எப்போயுமே ஏதாவது மிஸ் ஆகிடுமா சார், ஃபோனில் ஏதாச்சுன்னா போயிடுமே, அதுக்காக டெலகிராம் சேனலில் உங்களுக்கு பேக்கப் தரேன். டெலகிராம் சேனலை லைஃப் லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டால், அதனுடைய எது நீங்கள் அதில் லோட் பண்ணாலும் உங்கள் சேவிங்ஸோட உங்கள் மொபைலோட ஸ்பேஸில் ஏறாது. ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக உங்களுக்கு இருக்கும். ஆனால் டெலகிராமில் போடாது, அது க்ளவுடில் தான் இருக்கும். ரெண்டாவது, டெலகிராம் சேனலில் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணாலும் அந்த சேனல் என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து அத்தனை போஸ்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது. என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அதுக்கு முந்தின நாள் உள்ள கோர்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ டெலகிராம் சேனலை எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேக்கப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் நடத்துகிறவங்களுக்கு டெலகிராம் சேனலில் பண்ணி வைக்கிறேன். இதே கோர்ஸ் வந்து நான் ஹோட்டலில் நடத்தினா குறைந்தது 3000 நான் பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஹோட்டல் செலவு மட்டும் 1200லேருந்து 1500 ஒரு ஆளுக்கு. ஒரு ஆள் லஞ்சு, உங்களுக்கு 2 ஸ்நாக்ஸு, காஃபி, டீ, ப்ளஸ் அங்கே எல்சிடி ப்ரொஜெக்டர், ப்ளஸ் அங்கே உள்ள ஹோட்டல்காரங்களுக்கு டிப்ஸு எல்லாத்தையும் பார்க்க போனால் மினிமம் ஒரு ஆளுக்கு 1200லேருந்து 1500 ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்படின்ட்டா 3000 ரூபாய் குறைந்து இன்று அளவு கோர்ஸ் நடத்தவே முடியாது. ஒரு நாள் ப்ரோக்ராம் இருந்தால், 2 நாள் ப்ரோக்ராம் இருந்தால் 5000 ரூபாய்லேருந்து 6000 ரூபாய் வைக்கணும். நான் அத்தனை சரக்கையும் உங்களுக்கு வெபினாரில் தரேன், இல்லைன்றால் வாட்ஸ்அப் கோர்ஸில் தரேன். எது உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ போனஸ் உங்களுக்கு கொடுக்கணும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணுங்க. மற்றெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வாழ்க்கை முழுக்க கிடைச்சிட்ருக்கோம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் கோர்ஸில் 499 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3 இபுக் தரேன். அந்த இபுக்கோட வேல்யூவு 499. சரி, வெபினார் அட் மாட்டாங்க, 999 கொடுத்து வெபினார் அட் மாட்டாங்க. நான் 6 இபுக் தரேன். 6 இபுக்கோட வேல்யூவு 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட. இது உங்களுக்கு இம்மிடியட்டாக ஜாயின் பண்ண உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாம முன்னாடி வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறதா நமக்கு முக்கிய விஷயம். ஜாயின் பண்ணணும் அப்படின்றால் நீங்கள் வந்து இந்த QR கோடை பயன்படுத்தி பணம் கட்டலாம். 499 வாட்ஸ்அப் கோர்ஸ்க்கு. இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா சொல்லிவிடுங்க. இல்லை வெபினார் வேணும்னா 999 கொடுத்துருங்க. எப்போ நீங்கள் பணம் கட்டுறீங்களோ உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னு நல்லாயிருக்கும். அந்த டைமிங் டேட் எல்லாம் பார்த்து யார் கட்டிருக்காங்க பார்த்து நான் உங்களுக்கு இபுக்ஸை உடனே அனுப்பிச்சிடுவேன். வாட்ஸ்அப் கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஜூன் 1 ஆரம்பிக்கிறேன். ஜூன் 1, 2026 ஆரம்பிக்கிறேன். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு பழைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். டெலகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு தருவேன். ஸோ எதையும் உங்களுக்கு லாஸ் ஆகாது, லூஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ டே 1லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே கிடைக்கும். இந்த நுணுக்கங்கள் என்னோட அனுபவத்தில் இதெல்லாம் கிடைத்த நுணுக்கங்கள். சத்தியமாக வெளியே எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே இந்த நுணுக்கங்களும் மொத்தமாக இது கிடைக்கவே கிடைக்காது. 1, 2 இங்கங்கே கிடைக்குமே தவிர நான் கிட்டத்தட்ட 25 டெக்னிக் மேலே சொல்லிக் கொடுக்குறேன். என்னோட ஒர்த்து டிஃப்ரெண்ட்டாக பல மடங்கு. ஃப்ளாட்டுங்கிற ஏரியாவுக்கு மட்டும் நான் சொல்கிற டெக்னிக்கை பயன்படுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 20 to 30 லேக்ஸ் லாபம் கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய அசட் கிரியேஷன். ஹோம் லோன் மட்டும் ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணால் 20 to 50 லேக்ஸ் வரைக்கும் அசட் கிரியேஷன் பண்ண முடியும். அந்த டெக்னிக்கை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்டா? அதனால் அந்த கோர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு. உங்களை சுற்றி படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள், கோர்ஸ் எது பயன்படுத்தினா வாழ்க்கை முழுக்க பலம் கிடைக்குங்கிறத பார்க்கணும். ஒர்த்தான்னு பார்க்கணும். இந்த 2 விஷயத்தில் 100% உங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தானது. நீங்கள் கொடுக்குற ஃபீஸை விட அதிக ஒர்த்தானது. என்னென்ன அனுபவங்கள் முழுக்க கொடுக்குறேன். 2வது, வாழ்க்கை முழுக்க அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு தடவை மட்டும் இல்லை. அதனால் இன்றைய நீங்கள் முடிவெடுத்து அதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள்
இந்த அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். எப்பயுமே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். we will not go to the next step. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் பணம் கட்டுறதுக்கு கியூஆர் கோட் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த நம்பரை கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.